பாஜக சார்பில் தமிழகத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய இடங்களுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. நேற்று முதல் கட்ட வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டாங்க. இந்த சூழலில் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக தேசிய தலைமை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தம் 24 இடங்களுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதில் முக்கியமான நபர்கள், முக்கியமான வேட்பாளர்களும் இடம்பெற்றிருக்கிறாங்க. ராதிகா சரத்குமார் அவர்கள் சமீபத்தில் தன்னுடைய கட்சியை பாஜகவில் இணைத்தார். சரத்குமார் விருதுநகரில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுகிறார். அதே போல் பெண்களுக்கான வாய்ப்பு சிதம்பரத்தில் கார்த்திகாயினி அவர்கள் நிற்கிறார். வட சென்னையில் பால் கனகராஜ் நிற்கிறார் அப்படின்னு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் ராஜா கூடுதல் விவரத்தோடு நிற்கிறார். ராஜா, இப்போ பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் யார்? விவரங்கள். வணக்கம் கார்கே. பாஜக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல், தமிழ்நாடு வேட்பாளர் பட்டியல் நேற்றைய தினம் 9 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது 13 வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருவள்ளூர் தொகுதியில் வி பாலகணபதி போட்டியிடுகிறார். வடக்கு சென்னையில் பால் கனகராஜ், பால் கனகராஜ் போட்டியிடுகிறார். திருவண்ணாமலை தொகுதியில் அஸ்வத்தாமன், நாமக்கல்லில் KP ராமலிங்கம், திருப்பூர் தொகுதியில் AP முருகானந்தம், பொள்ளாச்சியில் K வசந்தராஜன், கரூரில் VV செந்தில்நாதன், சிதம்பரத்தில் கார்த்தியானி, நாகப்பட்டினத்தில் SGM ரமேஷ், தஞ்சாவூரில் முருகானந்தம், சிவகங்கையில் தேவநாதன் யாதவ், மதுரையில் ஆசிரியர் ராம ஸ்ரீனிவாசன், அதேபோல் விருதுநகரில் ராதிகா சரத்குமார், தென்காசியில் ஜான் பாண்டியன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் நமச்சிவாயம் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்த வேட்பாளர்கள் பட்டியலும் அறிவித்திருக்கிறது. இதில் குறிப்பாக ராதிகா சரத்குமார், அதாவது சமத்துவ மக்கள் கட்சி, சில நாட்களுக்கு முன்பு தங்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்து போட்டியிடுவதாக அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் ராதிகா சரத்குமார் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் கூட்டணி கட்சிகளும் சிலர் பாஜக தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஜான் பாண்டியன் தென்காசியில் போட்டியிடுவதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய அளவில் 4வது கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் யார் ராஜா? இதில் பார்க்கும்போது விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுகிறார், முக்கிய வேட்பாளராக பார்க்கப்படுகிறது. தென்காசியில் ஜான் பாண்டியன் போட்டியிடுவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வடக்கு சென்னையில் பால் கனகராஜ் போட்டியிடுகிறார், அவரும் முக்கிய வேட்பாளர்களாக பார்க்கப்படுகிறது. அதே போல் புதுச்சேரி நமச்சிவாயம் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் முக்கியமான வேட்பாளர்களாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.